Hi friends, welcome to Emmy Cooking Sisters vlog. இன்னைக்கு நம்ம white sauce chicken pasta எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ chicken marinate பண்றதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 1/2 kg chicken, corn flour, pepper powder, ginger garlic paste, lemon juice, salt. இப்போ chicken marinate பண்ணிக்கலாம். 2.5 spoon corn flour add பண்ணிக்கலாம். 1 spoon pepper powder, 1 spoon ginger garlic paste, 1 spoon lemon juice, அப்புறம் தேவையான அளவு salt. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிட்டோம். இதை இப்போ half an hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ half an hour ரெஃப்ரிஜரேட் பண்ண சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகாம லைட் ப்ரௌன் ஆனதுமே சிக்கனை எடுத்துறணும். இப்போ பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வாட்டரை பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 150 கிராம் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஒரு 5 to 7 minutes பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அகைன் 1/2 teaspoon ஆயில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ பேனில் ஆயில் 1 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயமும் மீடியம் சைஸான கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கலர் கேப்சிகம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் 2 minutes சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஆயில் பண்ணின பாஸ்தா, ஃப்ரை பண்ணின ஆனியன் அண்ட் கேப்சிகம், ஃப்ரை பண்ணின சிக்கன், 1 tumbler மில்க், சால்ட், 1 ஸ்பூன் ஆரிகானோ, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கிரேட்டட் கார்லிக், கிரேட்டட் மொசரல்லா சீஸ், 2 ஸ்பூன் மைதா, 100 கிராம் பட்டர். இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் கிரேட்டட் கார்லிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டரும் கார்லிக்கும் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போது 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது பட்டரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1 tumbler மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணின இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம்மை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆரிகானோவும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரை பண்ணின சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் செமி சாலிடான கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் ஒயிட் பாஸ்தாக்கு. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாயில் பண்ணின பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா உடைய விடாமல் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற மொசரல்லா சீஸை ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாட்டினாலும் எந்த சீஸாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் மெதுவாக சாட்டே பண்ணுங்கள். சீஸ் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ உங்களுக்கு தெரியும் சீஸ் போட்டனால அந்த ஸ்டிக்கினஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போது சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிருச்சு. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிருச்சு. இப்போ நீங்க டொமினோஸ் ஸ்டைல்ல வீட்ல இருந்துட்டு ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.